ஹலோ மக்களே, ஃபோர்த் எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல காராவும் தேதராவும் நின்றுட்டு இருக்காங்க. தேதரா காராவை பார்த்து நக்கலா சிரிக்கான். சடனா நம்ம காரா அட்டாக்க போட ஆரம்பிக்கான். ஆனா தேதரா அந்த குருவில பாஞ்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனா காரா தேதராவை துரத்திக்கிட்டே இருக்கான். காரா சுத்தி சுத்தி அடிக்கான். ஆனா தேதரா மாஸ் காட்டுறான். அவன் அக்காட்ஸ்கியால்னா சும்மாவா மிரட்டிட்டு போறான் அவன் பாட்டுக்கு. ஆனா காரா அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு சுத்தி சுத்தி மண்ணை சொல்லட்டி அடிக்க பார்க்கான். அவன் பாட்டுக்கு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். ஊர் மக்கள்லாம் மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா இது குருவின்னு சொல்லிட்டு. உடனே தேதராவன் கையை பார்க்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு நம்மாட்டத்தை ஆரம்பின்னு சொல்லிட்டு காரா 3 திசையிலிருந்து அட்டாக் பண்றான். ஆனா தேதரா மாச தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். அதுக்கு வர காரா எல்லா மண்ணையும் அவன் பக்கம் கொண்டு வரான். உன்னை தேதரா சொல்றான், உன் ஆட்டமும் நல்லா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி எல்லா மண்ணையும் ஒன்னா இணைச்சு ஒரே அட்டாக்க ஒரு போடுறான். சடனா மண்ணு மேல ஏறி காராவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உடனே தேதரா கேட்கான், நான் வந்தது நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கான். உடனே அதுக்கு காரா சொல்றான், இந்த மாதிரி ஒரு பறவை எங்க ஊர்ல கிடையவே கிடையாது, அதை பார்த்தான்ட்ட நான் வந்தேன்னு சொல்றான் அவன். உடனே ஊர் மக்கள்லாம் சுத்தி வராங்க, என்னடா சத்தமே இல்லாம இருக்கு, எல்லாரும் அமைதியா கிடைக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்ஸ் பார்க்கான். பார்த்தா கார்ட்ஸ்மேன் அப்படி ஒரு செத்து கிடக்கானுங்க, மூஞ்சி ஃபுல்லா ரத்த காடா கிடக்கு. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு முழிக்கான் அவன். உடனே மேல பார்க்காம பார்த்தா நம்மளால காரா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கத லார்ட் காசிக்காகன்னு சொல்லிட்டு ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கான்கரை பேசிட்டு வரான். அந்த கேப்டன் யூரோ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான், வெளியால் எப்படியா உள்ள வந்தான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான் அவன். உடனே அவன் சொல்றான், கேப்டன் யூரோவை எங்களால கான்டாக்ட் பண்ணவே முடியல, எங்க போனாருன்னு சொல்லிட்டு என்னடா கேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லார்ட் சாசுரியை கட்டுறாங்க. சாசுரி சொல்றான், இந்த தேதராக்கி தான் வேலை, சர்க்கஸ் லாட்டு பண்ணிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு. உடனே சாசுரி சொல்றான், கேப்டன் யூரோ நீ இங்க இருந்து கிளம்பு, இல்லைன்னா ஓமல ஊர் மக்களுக்கு சந்தேகம் வந்துடும், இங்க இருந்து போன்னு சொன்னோன்னே சடனா யூரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். உடனே சாஸ்திரி சொல்றான், தேதரா உனக்கே தெரியும் எனக்கு வெயிட் பண்றது ரொம்ப பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கோவத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். உடனே காரான்னு கான்கரா கத்திட்டு அவன் ரூம்குள்ள வரான். பார்த்தா காரா அந்த ரூம்குள்ளே இல்லை. கான்கராக்கு இன்னும் தெரியாது காரா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு. உடனே சடனா ஒரு கார்டு வரான். கான்கரோ அங்க காரா மேல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான் அவன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு கான்கரோ பயத்துல ஓடி பார்க்கான் ஜன்னல் வெளியோடி. பார்த்தா காரா மாசா நின்றுக்கிட்டு இருக்கான். ஊர் மக்கள் எல்லாரும் அந்த சண்டையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாவனுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி காராக்கு எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணிட்டு மாசா நின்றுக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் தேதரா சொல்றான், உன்னை இனிமேல் என்னால பார்க்க முடியாது, அதனால நான் இப்பவுமே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் கண்ணாடியை வச்சுட்டு போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கான். சடனா காரா டென்ஷன் ஆயிட்டான், கையை தூக்குறான். ஊர்ல இருக்க மண்ணாமட்டையும் தன்வசப்படுத்துதான் அவன். பார்த்தா ஊர்ல இருக்க மண்ணாமட்டையும் பெரிய செவர் மாதிரி எடுத்துட்டு வரான். உடனே தேதரா நினைக்கான், அவன் ஊருக்குள்ள வச்சு நம்ம அவனை அடிக்கன்னு நினைச்சது ரொம்ப தப்பா பேச்சு பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க நருட்டோவை கட்டுறாங்க. அவன் ஒரு பக்கம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான், டெஸ்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சக்ரா சடனா கக்காசி அடிக்கலான்னு வரான். சடனா கக்காசி பிடிச்சி அடிச்சு வீசுறான். அவன் கண்டுபிடிச்சிட்டான் இது சக்ராவே கிடையாதுன்னு சொல்லிட்டு. பார்த்தா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸுவை போட்டு ஒரிஜினல் சக்ரா மேல இருந்து பாஞ்சிட்டு ஒரு குத்த வரா. கக்காசி அதுல இருந்து மாசா தப்பிக்கான். அந்த இடமே செதறிட்டு சக்குரா முறைச்சுக்கிட்டு நிக்கா. கக்காசி எங்க போனீங்கன்னு சொல்லிட்டு கக்காசி ஒரு பக்கம் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நருட்டோவும் சக்கரவும் சேர்ந்து கக்காசி சுத்து போட்டாங்க, எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு. சரி சினோபி பேட்டில் 3rd பார்ட்டுக்கு நான் போக வேண்டிய நேரம் வந்துன்னு சொல்லிட்டு கக்காசி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் தயாராகிறாங்க அது என்னதுன்னு சொல்லிட்டு. நிஞ்சுட்சு தான் 3rd பார்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா ஹேண்ட்ஸினை போடுறான். மிரண்டுட்டாங்க 2 பேரும். தலைவன் அனல் ஃபாஸ்ட்ல போட்டுக்கிட்டு இருக்கான். தலைவன் காப்பி நிஞ்சால சடனா ஃபயர் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு போடுதான். அது உச்சிகா அட்டாக்கு எரிச்சிட்டு விட்டான். 2 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. அதுல இருந்து எவ்வளவு பெரிய ஜுட்ஸ் இருந்தாலும் அவ்வளவுதான் தலைவனுக்கு. உடனே நாட்டை சரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த கக்காசி எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு சடனா எர்த்து ஸ்டைல் சொல்லிட்டு தரையில மூலியமா தரைக்குள்ள இழுத்து கொண்டு போயிட்டான். அவன் இழுத்து கொண்டு போயிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறான் கக்காசி. பார்த்தா நருட்டோ அதுவும் ஷடக்லோன்னு பார்த்தா பின்னாட்டு இருந்து நருட்டோ சக்கரம் வேகமா ஓடி வராங்க. சடனா திரும்பி ஹேண்ட்ஸைனை போடுறான். அதுவும் அனல் வேகத்துல போட்டு விட்டான். வாட்டர் ஸ்டைல் வாட்டர் டிராகன் ஜுட்ஸ்னு போட்டு விடுதான். தண்ணியை தன்வசப்படுத்துதான் அவன். நருட்டோவும் சக்கரம் அனல் வேகத்துல வராங்க. தண்ணியை வச்சு அடிச்சு பார்த்துதான் ஓடுங்க அம்பிட்டு. அதுக்கப்புறம் கக்காசிக்கு இலக்கி ஜுட்ஸுவை போட்டுக்கிட்டு தலைவன் மாசம் நின்றுக்கிட்டு இருக்கான், யார்கிட்டா வரீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெல் இன்னும் ஆடிக்கிட்டே இருக்கு. உடனே அப்புறம் நருட்டோ சக்கரம் வேகம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவரு எல்லா ஜுட்ஸையும் போட்டுக்கிட்டு இருக்காரு, வரிசையா போடுவார் போலுக்குன்னு சொல்லிட்டு. உடனே சக்கரை சொல்றா, அவருக்கு அதனாலதான் காப்பி நிஞ்சான்னு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நருட்டோ சொல்றான், நீ சொன்னதும் கரெக்டு தான் சொல்லிட்டு. அப்புறம் ஜிராய சென்சை மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் இது எவ்வளவு நேரம்டா போகும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லேடி சுனோட சீசனையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் முடியாது போலுக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கான்கரோ அவன் காட்ஸை தூக்கிட்டு அனல் வேகத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கான். காராவை பார்த்தா காரா பெரிய சேண்டை வச்சுக்கிட்டு அடி அடிக்கான். அவன் வெடி வச்சு அந்த இடத்தை தரமட்டமாக்கிட்டு இருக்கான். தேதரா ஒரு பக்கம் கான்கரோ முழிக்கான் காரான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேதரா பறந்துக்கிட்டே இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு கையில வைக்கான். அந்த கையில இருந்தா அவன் சக்கரா மூலியமா ஏதோ ஒரு மாதிரி செஞ்சு கொண்டு வந்துகிட்டே இருக்கான். அவன் இந்தா முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சடனா 2 கையில இருந்து குருவி மாதிரி குட்டியா எடுக்கான். ஆனா காரா ஒரு பக்கம் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுல இருந்து தேதரா தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். காரா என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கான். ஆனா அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. முறைச்சுக்கிட்டு இருக்கான் காரா. ஆனா தேதரா நக்கலா சிரிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கான். அவன்கிட்ட ஏதோ பெரிய பிளான் இருக்கு போலுக்கு. உடனே தேதரா சொல்றான், இனிமேல் தாண்டா ஒரிஜினல் ஆட்டமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த குருவியத்துக்கு வீசுறான். அப்படியே காரா சேண்டு மேலாம் அடிச்சு வெடிச்சு செதறுது. ஆனா காரா விடவே மாட்டுக்கான். இன்னும் அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். அவனோட சேண்டு உடையுது. ஆனா காரா அவன் சக்கர மூலியமா சேண்டை அனுப்பிக்கிட்டே இருக்கான். இந்த முடிக்க போறேன்னு சொல்லிட்டு தேதரா சடனா இன்னும் 3 நேரத்தை இறக்கி விடுதான். அடிச்சுக்கிட்டு வருது. பார்த்தா காரா சேண்டு தடுத்துக்கிட்டே இருக்கு. காரா பக்கத்துல நெருங்கவே விட மாட்டுக்கு.
உனக்கு காரா நினைக்கான் அவனோட ஜுட்ஸு அவனே கண்ட்ரோல் பண்ணுறான், இந்த பறவையில் அவன் கண்ட்ரோல் பண்ணி அடிக்க வாய்க்கான்னு சொல்லிட்டு. சரி இவனோட அடியை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னு சொல்லிட்டு தேதரா போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நருட்டோயும் சக்கரையும் கட்டுறாங்க. அவங்களும் பிடிச்சி ஒரு பக்கம் இழைச்சி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு சக்கரை சொல்கிறா, இந்த ஷரிங்கன் பக்கத்தில் நம்மளால் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு. நீ நல்லா நோட் பண்ணியா அவரோட ஃபாஸ்ட்டை பற்றிய ஹேண்ட் சைனு, இது வரைக்கும் அந்த ஹேண்ட் சைனை ஃபாஸ்ட்டை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு. தலைவன் அண்ணல் வேகத்தில் போட்டதெல்லாம் யோசிச்சு பார்த்து மிரண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே அவரை ஹேண்ட் சைன் வந்து ஸ்லோவாக போட்டால் தான் நம்ம அவரை பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு. உடனே வந்து நாட்டா சொல்கிறான், கக்காச்சி சென்சி அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது, அவர் உண்மையிலே ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு. அவர் சிக்கமருவோட நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கு அவர், அது மாதிரி கீபோவோட நல்லா சென்சிங் தன்மையில் இருக்காரு, அது மாதிரி உச்சிகா பவர் உள்ள ஷரிங்கன் பவரே அவர் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. டைஜுட்ஸுலையும் புஷி ப்ரோ மிஞ்சினவர்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே சக்கரை சொல்கிறா, எல்லாம் கரெக்டு தான், ஆனால் கண்டிப்பாக கக்காச்சி சென்சிக்கு ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருக்கணும், அதை பற்றி யோசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே நாட்டாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான், வீக்னஸா அப்படி ஒன்று கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அமைதியாக இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். குருவி பறவை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். சடனாக யோசிக்கான், ஆமாம் அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சக்கரை ஷாக் ஆகிறா, வீக்னஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. உனக்கு கக்காசி ஒரு பக்கத்தில் ஒளிஞ்சிருக்கான். என்னடா நம்ம சரிங்க இவ்வளோ நேரம் யூஸ் பண்ண வச்சான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தான் விடியக்குன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்க்கான், நம்மகிட்ட இன்னும் கொஞ்சம் சுருங்கணும், கொஞ்சம் இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் பழைய காலம் மாதிரி இல்லையே. ஆனால் அந்த புக் எடுத்து படிக்கலான்னு பார்க்கான். ஏன்னா அந்த புக்கை படிக்க அவனுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குது. பழைய டைமாக இருந்தால் இன்னும் நல்லா படித்து முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். நருட்டோவையும் சக்கரையும் கட்டுறாங்க. நருட்டோ நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு அந்த வீக்னஸை பற்றி எப்படி சொல்லுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கா. நருட்டோ என்னடா இது அந்த வீக்னஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு உன்னை நருட்டோ வீக்னஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே வந்து சக்கரை சிரிக்கா, நீ சொன்னது கரெக்டு தான் நருட்டோ, அவருக்கு அப்படி ஒரு வீக்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண தான் சரிபட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இதுபடி செய்வோம், கரெக்டாக அவர் ஷரிங்கனே நம்ம மூடி தூக்கிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவன். உன்னை சக்கரை சொல்கிறா, நருட்டோ உண்மையிலே நீந்தாண்டா மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் நக்கிள் ஹெட் நிஞ்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்து. கக்காசிசிக்கா இவங்க முந்தி மாதிரி இல்லை, நல்லா வளர்ந்துட்டாங்க, இவங்கள்ட்ட இருந்து மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம வெயிட் பண்ணுவோம் என்ன தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. உன்னை நருட்டோ சொல்கிறான், இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் மூவ் நம்ம பண்ண போகிறோம், அடி வேறு லெவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே காராவை கட்டுறாங்க. காரா தேதராவை பிடிக்க வரான். தேதரா அவன் மட்டுக்கு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். உடனே நம்மாட்டத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் 2 பறவை தூக்கிட்டு வீசுறான். அது அனல் வேகத்தில் போகுது. சடனாக பெருசாகிட்டு இன்னொரு ஃபாஸ்ட் அட்டாக் போடணும்னு சொல்லிட்டு சடனாக ஒரு ஜுட்ஸோவை போட்டுவிட்டான். அதை வச்சு காரா பிடிக்கலான்னு பார்க்க, ஆனால் அது பறந்துக்கிட்டு காரா பக்கத்துலேயே போகுது. அது காராக்கு பக்கத்தில் போக வைக்கான். சடனாக காரா பக்கத்தில் ஒன்று வெடிக்க வச்சுட்டான். உடனே கான்கரை கத்துறான் காரான்னு சொல்லிட்டு. அந்த இடமே புகை மூட்டமாக ஆயிடுச்சு, என்னானே தெரியல அவன். அதுக்கப்புறம் கக்காசியை கட்டுறாங்க. கக்காசி அப்படி ஸ்மெல் பண்ணுறான், அவங்க இந்த பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. சடனாக நருட்டோ சக்கரம் அவங்க ஆட்டத்தை வாங்கிட்டு அனல் வேகத்தில் பக்கத்தில் வராங்க. என்னைய நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க, உங்கள் கதையை நான் முடிக்க போகிறேன்னு சொல்கிறான் கக்காஷி. ஒன்று சக்கரை சொல்கிறா, நருட்டோ அவன் வேலையை கட்டான்னு சொல்கிறா. உடனே நருட்டோ சொல்கிறான், கக்காஷி சென்சை நீங்கள் வச்சிருக்கீங்களா ஒரு புக்கு மேக் அவுட் டாக்டிக்ஸ், அதில் உள்ள ஃபைனல் வலிமை பற்றி எனக்கு தெரியும், அந்த கதையை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்கிறான் அவன். ஒன்னே வந்து கக்காஷி முழிக்கான், அதை சொல்லாதடான்னு சொல்லிட்டு நருட்டோ வேகமாக வந்து அந்த கதையோட எண்டிங்கை பற்றி சொல்ல போகிறான். காதை மூடுறான் கக்காஷி. உடனே வாய் மூலியமாக அசைக்கான். உடனே வந்து கக்காஷி யோசிக்கான், என்னடா என்னோட சரிங்க வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணுறது, நான் கண்ணை மூட போகிறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறான். சடனாக பார்த்தா 2 பேர் 2 பெல்லையும் எடுத்துட்டாங்க. அவங்க பார்த்தா நம்ம கக்காஷியை தோக்கடிச்சிட்டாங்க. உனக்கு கக்காஷி சொல்கிறான், எங்கள் கதையும் நீங்கள் முடிச்சிங்களான்னு சொல்லிட்டு தலையில் கை வைக்கான். 3 பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தேதராவை கட்டுறாங்க. தேதரா நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தா காரா ஒரு பந்து மாதிரி உருவாக்கிட்டான் அவனை. உன்னை தேதரா சொல்கிறான், அவனே ஒரு முட்டை கூடு மாதிரி உண்டாக்கி பாதுகாத்துக்கிட்டு இருக்கானு சொல்லிட்டு. பார்த்தா 3வது கண்ணை வெளியே வர வச்சிட்டான் அவன். பார்த்தா அதுக்கும் தேதரா பயப்பட மாட்டான், நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம நினைச்சதோட ஃபாஸ்டா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். சடனா ஒரு நிழல் மாதிரி வருது. பார்த்தா தேதரா வந்து சேன் பிரிசுன்னு சொல்கிறான். தேதராவே வளச்சிட்டான். அதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடாங்க. See you, bye.